In politics, bhakti or hero worship is a sure way to degradation and eventual dictatorship னு சொல்லி டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் சொல்லுவார். கரூர்ல நேத்து நடந்த சம்பவத்தினால 40 பேர் உயிரிழந்திருக்காங்க, 8 குழந்தைகள் உட்பட. இந்த சம்பவம் நடந்தது முழுமையா டிஎம்கேவோட சதிதான் காரணம் சொல்லி ஐ ஸ்டாண்ட் வித் மை விஜய் அண்ணான்னு சொல்லி கமெண்ட் பண்ற எல்லாருக்கும் ஒரு வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. டிஎம்கே செஞ்ச சதி டிவிக்கே கேட்ட இடத்தை கொடுத்திருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்குமான்னு சொல்ற விவாதத்துக்கு எல்லாம் அப்பாற்பட்டு மனித தன்மையோட நம்ம ஒரு சில விஷயத்தை விவாதிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. 12 மணிக்கு கரூர்ல பப்ளிக் அட்ரஸ் பண்றேன்னு சொன்ன விஜய் அவர்கள் 7 மணி நேரம் தாமதமா அட்ரஸ் பண்ணதுன்றது வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா மக்கள் காலையில இருந்து பசியும் பட்னியும் சாப்பிடா வெயில நின்று மயக்கம் போடுற ஒரு நிலைமை வரைக்கும் காக்க வச்சது ஒரு அரசியல் தலைவர் மக்களை காக்க வைக்கிறதுன்றது ரொம்ப வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. கூட்டம் நடந்துகிட்டு இருக்கப்ப நடுவுல மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஆம்புலன்ஸ் வரப்ப இது நடப்பது டிஎம்கேவோட சதின்னு சொல்லி மனித தன்மையற்றத்தனமா ஆம்புலன்ஸையும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரையும் தாக்குவதுன்றது ரொம்ப கேவலமான ஒரு மனித தன்மையற்ற ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆம்புலன்ஸ் மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்காக வந்த ஒரு வாகனத்தை அடிப்பது, அந்த வாகனத்தை ஓட்டுநரை தாக்குவதுன்றது ரொம்ப ஒரு வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இறுதியா விஜய் அவர்கள் சென்னை வரத்துக்கு ஏர்போர்ட் சென்றடைந்தப்ப 33 பேர் இறந்திருக்காங்க. பிரஸ் மீட் கேள்வி கேட்கிறப்ப பிரஸ் மீட் அட்ரஸ் பண்ணாம குனிஞ்ச தலையோட ஓடுனதுன்றது தன்னை நம்பி வந்த மக்களை நம்பிக்கை இழக்கிற செய்யற மாதிரி பிரஸ் மீட் அட்ரஸ் பண்ணாம குனிஞ்ச தலை நிமிராம போனதுன்றது இன்னும் வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. நம்ம டிஎம்கே டிவிகே அப்பாற்பட்டு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அப்பாற்பட்டு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் பக்கம் நிற்போம், அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வோம்.